அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு. உங்கள் வாழ்க்கை அதிரடியாக மாற வெறும் 6 முறை இந்த ஒரு வரி ரகசிய மந்திரத்தை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது காலையில் எழுந்தவுடன் நாம் கண்விழிக்க வேண்டிய சூட்சம பொருட்களை பற்றி பார்த்திருந்தோம். அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக செக் பண்ணி பாருங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது நம்முடைய வாழ்க்கையில் அசாதாரண முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதமான முருகப்பெருமானுடைய மந்திரம். இந்த மந்திரம் சொல்ல போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதிலும் வெறும் 6 முறை மட்டும் தாங்க நம்ம சொல்ல போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட், உடனே நமக்கு பலனை தரக்கூடியது. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. முதல் விஷயம், நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை மறக்காம நீங்க சொல்லிடுங்க. அதே போல உங்களுடைய வாழ்த்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு நீங்க சொல்லுங்க. நம்ம பார்க்க போகும் ஆற்றல் மிக்க அந்த ஒரு வரி மந்திரம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே மாதத்தின் முதல் தேதியன்று நாம் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு மந்திர ஜபங்கள் நாம ஜபங்களாக இருந்தாலும் அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். நாளைய தினம் சித்திரை மாதத்தின் முதல் நாள், வருடத்தின் முதல் நாளும் கூட. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஒரு வரி மந்திரத்தை இந்த வருடம் முழுவதுமே தினமும் 6 முறை நீங்க சொல்லிக்கிட்டு வாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. முகம் கழுவிட்டு பல் துலக்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். நாளைய தினம் சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14 அன்னைக்கு இந்த மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதிகாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மந்திரத்தை 6 முறை நம்ம உச்சரிக்கலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தினமும் ஒரே நேரத்துல தான் சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. எந்த டைம்ல நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் சொன்னாலே போதும். அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும், எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். நீங்க நின்னுட்டே சொல்லலாம் அல்லது உட்கார்ந்துட்டு சொல்லலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் நீங்க போடணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துட்டு சொல்லலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டாம். இந்த மந்திரம் சொன்னாலே நம்முடைய நியாயமான அனைத்து விதமான கோரிக்கைகளும் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். இந்த வருடம் முழுவதும் இந்த மந்திரத்தை ஜபம் செஞ்சு பாருங்க. அடுத்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவிற்கான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த அற்புத மந்திரத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் ஆறுமுகம் அனுதினம் தரும் ஏறுமுகம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் ஆறுமுகம் அனுதினம் தரும் ஏறுமுகம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் ஆறுமுகம் அனுதினம் தரும் ஏறுமுகம். இது ஒரு டிவைன் ஸ்விட்ச் வேர்டா கூட நம்ம எடுத்துக்கலாம். மன ஒரு நிலைப்பாட்டுடன் முருகப்பெருமானை நினைச்சுக்கிட்டு 6 முறை தினமும் இதை நீங்க சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை
அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலியை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலை உட்பட சில முக்கியமான தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பொருட்களை வச்சு வராகி அம்மன் கிட்ட பூஜை செஞ்சுட்டு நம்ம கொடுக்கிறோம். அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. இந்த ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி கட்டை. தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த ஏறு சிங்கி கட்டையை கையில புடிச்சுக்கிட்டு, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் வலது கையில ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. சில பேருக்கெல்லாம் அடிக்கடி கோபம் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரீக்வெண்டா டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். பூரணமான மன நிம்மதியை தரக்கூடியது இந்த லாவா மாலை. ஏன்னா சில பேர்லாம் அதிகமான மைண்ட் டிப்ரெஷன்ல, மன அழுத்தத்தில் இருப்பாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மன பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது மன அழுத்தம் குறையும், மன பயம் நீங்கும், நெகட்டிவ் தாட்ஸ் வராதுங்க. ரொம்பவுமே பாசிட்டிவா ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாலையை கையில நம்ம புடிச்சு பார்த்தாலே ஒரு நல்ல சில்னஸ் தெரியும். கழுத்தில் அணியும் போது உடலிற்கும் நல்ல குளிர்ச்சியை தரும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த மாலை அதிக அளவுல கிடைக்கிறது கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இதெல்லாம் வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாது. எல்லாருக்குமே இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். ஏன்னா சில பேர்லாம் 4 மாலை 5 மாலைகள் வேணும்னு கேட்கறீங்க. அந்த அளவிற்கு மாலைகள் கொடுக்க முடியலங்க. ஒரு அட்ரஸ்க்கு, ஒரு முகவரிக்கு ஒரு லாவா மாலை மட்டும் தாங்க தர முடியுது. அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஒரு மாதம் கழித்து கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிந்த கோமதி சக்கரம். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வாலெட் அல்லது ஹேண்ட்பேக்ல இந்த கோமதி சக்கரத்தை போட்டு வைத்தாலே போதும். நல்ல பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே போதும், பணவசியத்தை கொடுக்கும். குறிப்பாக கடைகள் வச்சிருக்கிறவங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டியில ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்து இழுக்கும். அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். நேற்றைய தினம் ஏப்ரல் 12ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு பூஜை நடந்ததுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க. நாளைய தினம் நம்ம கொரியர் அனுப்ப போறோம். இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்பவே நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். நாளைய தினம் மாலை 6 மணிக்குள்ளாக ஆர்டர் கொடுக்கிறவங்களுக்கு நாளைக்கு பேட்ச்ல நம்ம அனுப்பிடுவோம். இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு கிளியரா எல்லா தகவல்களையுமே கொடுத்துருவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.